வணக்கம் நண்பர்களே. நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தோம். அந்த போஸ்ட்ல என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசா என்ன சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் கார்த்திக் கேஆர்ஜி தமிழ், இது உங்க மைன்கிராஃப்ட் ஹார்ட் கோர் சீரிஸ் பார்ட் 1. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. வீடியோக்குள்ள போ. ஓகே நண்பர்களே, புதுசாக வேர்ல்டு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த மரம் இருக்குது, அதை அடிக்க போகிறோம். ஆத்தாடி இங்கே பாருங்க நண்பர்களே, கீழே ஸ்பான உடனே ரூயின் போர்ட்டல் இருக்கு. வாங்க அதை என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஓகே நண்பர்களே, பக்கத்தில் வந்தாச்சு. ஏதாவது செஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மட்டும் தாங்க இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா மேலே கோல்டு பிளாக் இருக்கு. ஆனால் அந்த கோல்டு பிளாக்கை நம்மளால இப்போ எடுக்க முடியாது வெறும் கையை வச்சுக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே செஸ்ட் இருக்கான்னு பார்த்தேன், இந்த செஸ்ட்டும் இல்லை. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா இங்கே ஒரு வில்லேஜ் இருக்கு நண்பர்களே. அதுவும் பார்த்தீங்கன்னா அக்கேஷியா வில்லேஜ். பரவாயில்ல, நமக்கு வந்து இந்த வில்லேஜ்லேருந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுட் எடுத்துட்டு வேற எங்கேயே வில்லேஜை பார்த்து தங்கிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் செஸ்ட்ல எல்லாத்தையும் லூட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க மரத்துலேருந்து உட்டை கலெக்ட் பண்ணி உட்டை வச்சு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் செஞ்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோனை மைன் பண்ணி ஸ்டோன் டூல்ஸ்க்கு அப்கிரேட் ஆயாச்சு. நண்பர்களே, நான் பாட்டு கிராஃப்டிங் பண்ணிட்டு இருந்தேன். தூரத்தில் பார்த்தா இவனும் பிங்க் கலரில் இருந்தான். இங்கே வந்து பார்த்தா இந்த பிங்க் ஷீப் இருக்கானுங்க நண்பர்களே. நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் ஷீப்லாம் ரேருன்னு சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, நான் இந்த பிங்க் ஷீப் பார்த்துருக்கிறேன். இது ரேரா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. பயங்கரமா இருக்குடா நண்பர்களே, இந்த வில்லேஜில் அயன் கோலம் இருந்தான். சரி, இவனை அடிச்சு அயன் எடுத்துருவோம். அயனை வச்சு நம்ம வந்து ஷீல்டு செய்வோம்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு ஓடி வந்துட்டேன். இவன் வந்து அடிச்சானா முடிஞ்சு இந்த வேர்ல்டு திரும்ப நம்மளால விளையாடவே முடியாது. நம்ம டக்குன்னு வேலை வைப்போம். வெயிட்ட டக்குன்னு வெயிட். அவ்வளோதான் நண்பர்கள், வந்தாச்சு. எப்பாடுறா பாப்போம், முடிஞ்சாடுறா. தம்பி கீழே இருங்க. டேய், அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. அயனை கலெக்ட் பண்ணிட்டு நைட்டை ஸ்கிப் பண்ணுறதுக்காக தூங்கிட்டேன் நண்பர்களே. கலெக்ட் பண்ண அயனை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு செஞ்சேன். கிராஃப்ட் பண்ண ஷீல்டை எக்யூப் பண்ணேன். நண்பர்களே, அடுத்து நம்ம இப்போ வந்து மைனிங் தான் போக போகிறோம். அதாவது நண்பர்களே, நம்ம கடைசியாக லாங் வீடியோ போட்டு அதாவது 1 மாதம் ஆயிருக்குது. அதுவும் மைன்கிராஃப்ட் வீடியோ போட்டு 2 மாதம் இருக்குது. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் அடுத்து அதிக ஓட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கை பிளாக் சீரிஸ்க்கு தான் வந்திருக்குது. ஸோ அடுத்து அதையும் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நானும் பக்கத்தில் இங்கே கேவருக்கும் தேடி பார்த்த நண்பர்கள். ஆனால் ஒரு கேவ் கூட இல்லை. சரி, கேவ் தான் இல்லை, நம்மளே மைன் பண்ணி கீழே போயிடும்னு சொல்லி மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னடா ஒரு இருட்டா இருக்குன்னு தானே நண்பர்களே பார்க்குறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கேவுக்கு மைனிங் பண்ண வந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து காப்பர் இருக்குது. ஸோ காப்பரை பார்த்தீங்கன்னா மைன் பண்ணிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த புது அப்டேட்டில் வந்து காப்பரை வச்சு நம்மளால் ஆர்மர் செய்ய முடியும், டூல் செய்ய முடியும். ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹார்ட் கோர் சர்வே பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ஆர்மர் டூல்ஸை பார்த்தீங்கன்னா செஞ்சுக்க முடியும். ஓகே நண்பர்களே, கடைச்ச காப்பர் வந்து ஸ்மெல்ட்டுக்கு போட்டேன். ஸ்மெல்ட்டுக்கு போட்டு இங்கே திரும்பி பார்த்தா இங்கே அயன் இருக்கு நண்பர்களே. சரி, காப்பரை மைன் பண்ண வந்தானுங்க அயன் கிடச்சுன்னு சொல்லி அயனையும் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணிட்டேன் சேர்த்து. கிடைச்ச அயனை பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ட்டிங்க்கு போட்டேன். ஸ்மெல்ட்டிங் போட்டு ஸ்மெல்ட்டான இங்கட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கேக்ஸ் செஞ்சேன், அயன் பிக்கேக்ஸ். அந்த அயன் பிக்கேக்ஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மைன் பண்ண திரும்ப தொடங்கியாச்சு. மைன் பண்ணும்போது கொஞ்சம் லேப்பிஸ் கிடச்சிது. இந்த லேப்பிஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ டை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஏதாவது ஒரு என்சாண்டிங் பண்ணுறீங்க, உங்கள் ஆர்மருக்கு இல்லை டூல்ஸுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லேப்பிஸை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாகவே என்சான்மெண்ட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு சின்ன கேவுமா இருக்குது நண்பர்களே. மைன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே போய் பார்த்தா அயன் இருக்குது, ரெட் ஸ்டோன் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அயன் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா இருக்குது. சரி, நம்ம எதுக்கு வந்ததை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அயனை ஃபுல்லாக மைன் பண்ணிட்டேன். ஓகே நண்பர்களே, நம்ம மைன் பண்ணிட்டு வந்த ரிசோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ட்டிங் போட்டாச்சு. இது ஸ்மெல்ட் ஆகி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆர்மர் டூல்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ஸ்மெல்ட்டிங்கு போட்ட காப்பர் அயன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காப்பரை வச்சு பார்த்தீங்கன்னா ஆர்மர் செய்ய போகிறோம். அப்புறம் அயனை வச்சு பார்த்தீங்கன்னா டூல் செய்ய போகிறோம் நண்பர்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா அயன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மைன் பண்ணி அயன் ஆர்மரி பார்த்தீங்கன்னா செஞ்சிடலாம். கிடைச்ச காப்பர் இங்கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டு காப்பர் ஆர்மர் செஞ்சேன். கிராஃப்ட் பண்ண ஆர்மரை எக்யூப் பண்ணேன். பயங்கரமா இருக்குடா. அப்புறம் கேவை விட்டு வெளில வந்து நமக்கு தேவையான அயன் டூல்ஸ் எல்லாம் கிராஃப்ட் பண்ணேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த குதிரை இருந்துச்சு. சரி, இந்த குதிரை டேம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மேலே ஏறி உட்காந்தேன். பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா டேம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா நான் அந்த செஸ்ட்டில் வந்து ஒரு சேடல் வச்சுருந்தேன். வாங்க அந்த சேடலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரைக்கு போட்டு விட்ருவோம். ஓகே நண்பர்களே, சேடல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க குதிரைக்கு போட்டு விட்ருவோம். அவ்வளோதான் நண்பர்களே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது லாங்காக டிஸ்டன்ஸில் போகணும்னா இந்த நம்ம குதிரையிலே போய்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா குதிரைக்கு மூவ்மெண்ட் ஸ்பீட் அதிகம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஃபென்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிரும். ஓகே, இந்த ஒரு ஃபென்ஸ் இருக்குது, இங்கே நிறுத்தி வச்சிரும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் கேஆர்ஜி. பாய் கைஸ்.